ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது சிவத்தோடு தொடர்பு துன்பத்தின் அழிவாகும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அது என்ன? சிவத்தோடு தொடர்பு வைத்தால் துன்பத்தின் அழிவு. சிவம் என்பது மங்களமானது, பிரகாசமானது, இருளையெல்லாம் நீக்கி ஒளியை தரும் பேரானந்தமானது. ஏன்னா நெருப்போடு ஒரு விறகை தூக்கி போட்டா என்ன ஆகும்? அந்த விறகும் பற்றி எரிந்து நெருப்பாக மாறிவிடும். அப்ப சிவத்தோடு தொடர்பு வைத்த உள்ளமும் நம்முடைய எண்ணங்களும் என்ன ஆகும்? சிவமாக மாற ஆரம்பிக்கும். இந்த பிறவி எண்ணக்கூடிய பெரும் துன்பத்தில் இருந்தும், வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து துன்பத்தில் இருந்தும் நாம விடுபட சிவத்தோடு ஒரு தொடர்பை நம்ம பிடிக்கணும். அந்த தொடர்பு என்ன ஆரம்பிக்கும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஊன் உள்ள புகுந்து, உள்ளத்துள்ளே புகுந்து, அந்த ஆனந்தமான அந்த சுடர் உள்ளே வர வர என்ன ஆரம்பிக்கும்னா, முழுமையா இருளா இருந்த இந்த உள்ளமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும், பிரகாசமா ஆரம்பிக்கும். அப்ப நாம சிவத்தோட தொடர்பை வைக்கணும். முதல்ல என்ன தொடர்பு வைக்க என்ன பண்ணணும்? ஒன்றும் தேவையில்லை, தினமும் சிவனாலயம் போகணும். சரி, சிவனாலயம் போக முடியல, தினமும் காலையில் எழுந்தவுடனாவது சிவாயனம்னு ஒரு மந்திரத்தை உச்சரிக்கலாம். நமச்சிவாயன்னு சொல்லலாம், அருணாச்சலம்னு சொல்லலாம். இப்படி சிவ மந்திரங்களை உள்ளத்தளவில் அன்பா கூறலாம். இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு 10 நிமிடமானது நீங்க இறைவனுக்காக ஒதுக்கலாம். பதிகங்களை பாராயணங்கள் செய்யலாம். இதை மாரி உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கும் பொழுது செய்யலாம். எனக்கு நேரமே கிடைக்காதுன்னா சாக்கு சொல்லிக்கலாம். அப்படி எனக்கு நேரமே கிடைக்கல, ஒரே பிஸி நானுன்ட்டு. சாப்பிட மட்டும் நம்மளுக்கு நேரம் கிடைக்குது, அதற்கு ஒதுக்க நேரம் இருக்கு, கழிவறைக்கு போக நேரம் கிடைக்குது, குளிக்க நேரம் கிடைக்குது, தூங்க நேரம் கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் செய்ய நேரம் கிடைக்கலன்னா அப்போ துன்பத்திலே சாக வேண்டியது தான். அப்போ அதிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா கண்டிப்பா அதற்கான முக்கியத்துவத்தை தரத்துக்கு நம்ம முதல்ல ஸ்ட்ராங்கா ஆகணும். நாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கேட்டான் அப்படியே விடு, அப்படியே தள்ளிட்டு போனோமா, அப்படிலாம் இருந்தா எந்த மாற்றங்களும் வராது. அதை நீங்க நடைமுறைப்படுத்தணும். ஒரு வேலைக்கு நீங்க போகிறதுக்கு கூட எவ்வளவு ஆண்டு காலம் நாம படித்து அதுக்கு ஏகப்பட்ட டெஸ்ட், அது எல்லாம் நீங்க கடந்துதான் ஒரு நல்ல வேலைக்கே போக முடியுது. ஒரு சாதாரண மனிதன் உருவாக்கி இந்த வேலைக்கே இவ்வளவு பயிற்சி வைக்கிறாங்க. இந்த ஆன்மா, உள்ளம், இது எல்லாத்தையும் இன்பமயமா ஆக்கணும்னு நாம நினைக்கும் பொழுது எத்தனை தடங்களை நாம தாண்டி வரணும். அப்ப இந்த தடங்களெல்லாம் தாண்டி வரணும்னா தான் நமக்கு நாம தெளிவா நம்மளுடைய சிந்தையை வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உன்னுடைய வினை, தீவினையானது ஏதாவது சாக்கு சொல்லி நல்ல விஷயத்தை செய்யவே விடாது. எப்படியாவது உன் சிந்தனையை மாற்றி உன்னை பள்ளத்தில் போட்டு மூடுற வரைக்கும் அது வேலையை நிறுத்தாது. அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னாலே நாம் சரியாக இருக்கணும். அது சொல்கிறது சொல்லட்டோன்ட்டு அமைதியாக இருக்கணும். கரெக்டாக நம்மளுடைய வேலையை செஞ்சு முடிச்சிடணும். இது நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே தானாக முடிஞ்சிடும். சிவ தொடர்பு வைக்க வைக்க
நாம் அனுபவிக்கக்கூடிய கர்மவினைகள் எல்லாம் நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து அது ஸ்டாப் ஆகி முடிஞ்சிடும். அடுத்து ஆனந்தமான வாழ்க்கையானது தொடர ஆரம்பிக்கும். துன்பத்தை அறுக்கணும்னாலே நாம் செய்த நம்முடைய கர்ம வினையை எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு யார் தயாருன்னு மனசில் இருக்குதோ அவங்க தான் துன்பம் இல்லாத வாழ்வை வாழ முடியும். நான் பண்ணதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இனிமேல் நான் சரியாக இருக்கிறேன், எனக்கு துன்பமே இல்லாமல் இருக்குன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நாம் செய்த நம்ம அனுபவிச்சு ஆகணும். நாம் செய்த துன்பத்தை அனுபவிக்க நான் தயாருன்னு சொல்லி சிவ வழிபாடில் போய் நல்லா ஆழமாக இறங்கி நாம் செய்த வல்வினையெல்லாம் நம்ம அனுபவித்து விரைவில் முடித்து விட்டு ஆனந்தமான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியும். சிவ வழிபாட்டில் நம்ம முதல்ல போயிட்டு தொடங்கிட்டாலே போதும். பெரிய வல்வினையெல்லாம் நம்ம செய்தது கூட பெருசாக செஞ்சுருப்போம், நம்மளை தாக்குறது சிறிதளவு தான் தாக்கும். அது அந்த அளவுக்கு பெருசாக கூட இருக்காது. ஏன்னா நாம் செய்ததை மனதளவில் திருந்திட்டாலே இறைவன் மன்னிச்சிடுவார். வரக்கூடிய துன்பம்னா கை கால் தனித்தனியாக போகிற மாதிரியா வல்வினை நம்மளுக்கு வரப்போகுது. அதே மனதானது கொஞ்சம் சிதலம் அடைய ஆரம்பிக்கும். சிதலம் அடைந்ததை இறைவன் நல்லா புதுப்பித்து தர போகிறாரு. அதற்கப்புறம் என்ன, இறைவனோடு தொடர்பு உள்ள உள்ளங்கள் எல்லாம் என்றும் ஆனந்தத்தில்தான் அழுந்துகின்றது. இறைவனோடு தொடர்பில்லாமல் நீங்கி இருக்கும் உள்ளமெல்லாம் இன்றளவும் துன்பத்தில்தான் அழுந்தி இருக்கின்றது. சிவ வழிபாடு கொண்டவங்க இருக்காங்களே, அவங்களுடைய மனமோ சரி செயலோ சரி என்னைக்குமே ஆனந்தம்தான், பரவசம்தான். எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, எது நடக்கலைனாலும் கவலைப்பட மாட்டாங்க. பெரிய துன்பம் என்னை எதிர்க்க வந்தாலும் கவலைப்பட போகிறது கிடையாது, பெரிய ஆனந்தம் என்னை எதிர்நோக்கி வந்தாலும் கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா இது ரெண்டுத்தையும் கடந்த அந்த சிவம் என்னக்கூடிய பேரானந்த ஊற்றை, அந்த ஊற்றில் குளித்துன்னு இருக்கக்கூடிய ஆளுங்க, இதற்கெல்லாம் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் ஜாலியாக இருப்போம். அப்படி நீங்களும் ஜாலியாக இருன்னு ஆசைப்பட்டா அந்த சிவ வழிபாட்டில் நீங்கள் இணைய ஆரம்பிக்கணும். தினமும் சிவனாலயம் போக ஆரம்பிங்க. பிரதோஷம் விடாமல் போக ஆரம்பிங்க. வியாழன் வெளின் ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் நான் 2 நாள் சிவன் கோயிலுக்கு போனேன், அடுத்த மாதம் 4 நாள் ஆகட்டும், 6 நாள் ஆகட்டும், அப்படி அதிகரிக்க ஆரம்பிங்க. நேரத்தை மற்ற செயல்களுக்கெல்லாம் நம்ம விரயம் செய்கிறோம். நல்ல செயலுக்கும் நம்மளுடைய ஆன்மாவை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் நாம் ஏன் செயல்படுத்தக்கூடாது? நேரத்தை நீங்க நினைத்தால் முடியும். இறைவன் அருளானது கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு, அவன் அருள் உண்டு. ஆனால் உழைப்பு நம்மிடம் உள்ளது. உழைப்பை சரியான முறையில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக இன்பம் என்னும் பெரும் ஊதியம் இறைவன் தந்தே தீருவான் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.